அன்பிற்கினிய சொந்தங்களே, நெஞ்சார உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். தொழிலாளரான புனித யோசேப்பினுடைய நினைவு நாளை இன்றைக்கு நாம் கொண்டாட திரு அவையினால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தொழிலாளர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம். பவுலடிகளார் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து தந்திருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு. அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாறச் செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14, 15 மற்றும் 17 மற்றும் 23, 24. சகோதரர் சகோதரிகளே, அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாறச் செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 90. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். 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 மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 13 வாக்குகள் 54 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்திலே அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பிலே ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு. அன்பிற்கினியவர்களே, உழைப்பாளர்கள் கண்டுகொள்ளப்படுவதில்லை என்பதுதான் உண்மையும் கூட. ஆனால் உழைப்பாளர்கள் இல்லாமல் எந்த சமூகமும் நாடும் உயர்வு காண முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அன்றைக்கு
இயேசுவை தச்சனின் மகன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சமூகத்திலும் இதே நிலைதான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உழைப்பவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் உழைப்பவர்களை இன்றைக்கு 8 மணி நேரமா 12 மணி நேரமா இவர்கள் உழைக்கச் செய்வது என்பதை மேலிடத்திலே அமர்ந்து கொண்டு தீர்மானிக்கின்ற ஒரு சூழலையே நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 8 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் அவர்கள் உழைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பின் அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய நேரங்கள் ஒரு நீண்ட நேரம் உண்டு என்பதனை ஏன் இந்த ஆட்சியாளர்கள் மறந்து போகிறார்கள்? இதே நிலைப்பாடு எல்லாருக்கும் உரித்தானதுதானா அல்லது வெறும் உழைப்பாளர்களுக்கு மட்டும்தானா என்கின்ற இந்த ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போமேயானால், உழைப்பவர்களை மட்டுமே இன்னும் அவர்களை குனிய வைத்து சமூகத்திலே அவர்களை நொந்து நூலாக்கி அவர்களிடமிருந்து எந்த அளவுக்கு கறந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கறந்து கொள்ள தீர்மானிக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களை ஏன் இந்த சமூகம் மதிக்க மாண்போடு நடத்த தயங்குகின்றது என்பதை கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். பவுலடிகளார் தன்னுடைய மடலிலே தெளிவாக எழுதுகின்றார், நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதை ஆண்டவருக்காக செய்வது போல நீ செய், அப்பொழுதுதான் ஆண்டவர் அதற்குரிய கைமாறு தருவார் என்று கூறுகின்றார். ஏனென்றால் மனிதர் பார்க்கின்ற அளவுக்கு பெருமைப்பட செய்யும் பொழுது அதனால் மதிப்பு மரியாதை வேண்டுமென்றால் கிடைக்கப் பெறலாமே ஒழிய நல்ல கைமாறு என்பது ஆண்டவரிடமிருந்தே அருளப்படுகிறது என்பதுதான் உண்மை. எனவே ஆண்டவரிடமிருந்து கைமாறு பெற்றுக்கொள்வதுதான் சிறப்பு மிக்கது என்பதை பவுலடிகளார் மிக அற்புதமாக சொல்லித் தருகின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்ற எல்லா காரியத்தையுமே கடவுளுக்கு மகிமை சேர்ப்பதாக அதை நாம் அமைத்துக் கொள்ள விளைகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம் என்கின்ற இந்த நல்ல அற்புதமான சிந்தனையை பெற்று இந்த நாளை இனிய நாளாக நாம் ஆக்குவோம். உழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய தலைவணங்கி அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி பகிழ்வு காண்கின்றோம். நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்த மனிதன் பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்பதுவே நியதி என்பதை உணர்ந்து உழைக்காமல் நான் உண்ண மாட்டேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு வாழ்விலே ஒவ்வொருவருமே பயணப்படுவோம். அப்பொழுது குடும்பமும் சமூகமும் நாடும் நல்லதொரு வளர்ச்சியை வாழ்வை காணும். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.